படுகொலை செய்யப்பட்ட 44 ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு அதாவது கிழக்கு மாகாணத்தை அதிலும் அம்பாறை மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட ஊடகவியலாளர் சுகிர்ராஜன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதை சிந்திக்கும் பொழுது உண்மையிலே அவர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்பு அவர் முக்கியமான ஒரு விடயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். அதாவது திருவண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயத்தை அவர் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதாலே சுகிர்ராஜன் அவர்கள் 2006ஆம் ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார். கிட்டத்தட்ட இந்த இலங்கை தேசத்திலே 44 ஊடகவியலாளர்கள் சுடப்பட்டு கடத்தப்பட்டு சித்திரவைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய நீதி நியாயமான விசாரணை இந்த நல்லாட்சி அரசிலே கால இழுத்தடிப்பில்லாமல் வேகமாக மேற்கொள்ளப்பட்டு இதை செய்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். கடந்த கால ஆட்சியின் போது ஊடகவியலாளர்கள் கண்டபடி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்வதற்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கடந்த காலத்தில் இனம், மதம், மொழி என்பவற்றை கடந்து உண்மையான ஊடகத்தின் குரல்களாக ஒலித்தவர்கள் ஊதுகுழல்களாக இருக்க முடியாதவர்களை குறிபார்த்து அவர்கள் சுட்டுக் கொலை செய்திருக்கின்றார்கள். கடத்தப்பட்டதும் காணாமலாக்கப்பட்டதும் அதே போன்று கொலை செய்யப்பட்டதும் வரலாறாக இருக்கிறதே தவிர அது சார்பான நடவடிக்கைகளோ அல்லது கடத்தப்பட்டவர்களை காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கையோ இலங்கையில் ஆட்சி புரிந்த எந்த பெரும்பான்மையின் அரசாங்கமும் மேற்கொள்ளவில்லை. தற்போதைய நல்லாட்சி என்று கூறுகின்ற அரசாங்கத்திலும் கூட இதற்கான சரியான நடைமுறைகள் பின்பற்றப்படாத நிலைமையை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு திருப்பலகாம